இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, நான் எம்எல்ஏன்னு சொன்னா காவலர்களே நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த கார் கொடுக்கறதுங்கிறது வந்து பெர்சே நாட் அ பேட் மூவ். பட் என்ன பண்ணணும்னா, இத்தனை காலங்களாக முதலமைச்சர் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்குமா? இது வரைக்கும் பண்ணலைங்கிறதுக்காக இதை பண்ணது அவங்களுக்கு தெரியாதது இவருக்கு தெரிஞ்சுதான்னு கேட்கறது நியாயமான கேள்வி. விமர்சனங்கள் வரதான் வருங்க, அதுதாங்க நான் சொல்றேன். ஜோதிமணி இது அஃபிடேவிட்ல வந்து அவரே பல லட்சம் வச்சிருக்காரு, கார் இருக்கு அப்படின்னு விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இல்ல சுல்தான், நீங்க ஜோதிமணி அவர்களுக்கு கார் இருக்கு, அவருக்கு கார் எதுக்கு தேவைப்படுது? பஸ்ஸில் வந்து எல்லா பெண்களுக்கும் இலவச பயணம் சொல்றீங்க. நான் என்னை பெண்ணாக பாவித்து கொண்டால் எனக்கு அந்த இலவச பயணம் வேணாம். ஸ்கீம்ஸை வந்து டார்கெட்டடாக தான் பண்ணணும். எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அரசு அனைத்து எல்லாரையும் ஒன்னா தான் சார் பார்க்குறாங்க, அவங்க பிரிச்சு பார்க்கல. இல்லை, அப்படி பார்க்க கூடாது. திசை திருப்பிக்கிட்டே இருக்காங்களா சார்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம திமுக மேலே பழி போடுறாங்களா சார் தாவேக? பதில் இருந்தா சொல்ல மாட்டாங்களா? அதனாலதான் சட்டமன்ற சபாநாயகருக்கு வந்து ஒரு ஹெட்மாஸ்டர் ரோல் தான் இன்னைக்கு அவர் பண்ணிட்டு இருக்காங்க. 100 நாள்ல செஞ்ச சாதனைன்றாங்க. இல்லை, திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து ஒரு நீண்ட நெடிய அறிக்கை கொடுத்தாங்க. தாவேகா கிட்ட இருந்து பதிலே வரல. சவுத் இந்தியாலே வந்து தமிழ்நாடு தான் வந்து பிசினஸ் பண்றதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இடம். இருந்தும் முதலீட்டாளர்கள் இங்கே ஏன் வராங்கன்னா, தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்று சட்டமன்றத்தில் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தார், அனைத்து எம்எல்ஏகளுக்கும் கார் வழங்கப்படும், இலவச காரு. அதே போல் அந்த செலவு மாதாந்திர செலவுக்கு 75,000, அதே போல் உதவியாளர் வச்சுக்கோங்க 25,000 சொன்னால். இது ஒரு விமர்சன பொருளாக இருக்குது. எதற்கு இப்போதைக்கு எல்லா எம்எல்ஏகளுக்கும் கார் அப்படின்னு உங்கள் பார்வை என்ன சார்? இதில் இது வந்து ஒரு பரந்துபட்ட பார்வையில் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சட்டமன்றம் வந்து 1967 போன்று நிறைய புதிய உறுப்பினர்கள் அதிகமாக வந்திருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தங்களுடைய பொறுப்பு என்னன்னு தெரியாது, எப்படி சட்டமன்றத்துக்கு வரணுங்கிற விஷயங்கள் தெரியாது. அப்படிப்பட்ட இடத்துல தான் அந்த கோரிக்கை ஒன்று வருது. எங்களுக்கெல்லாம் வந்து வெஹிக்கிள் இல்லை. கடந்த வாரம் தான் அந்த கோரிக்கை வச்சேன். உடனே இல்லை, அது ஏற்கனவே ரொம்ப நாளாக வேல்முருகன் போன்றவர்கள் வைத்திருந்த கோரிக்கை தான். ஸோ அப்போ என்னென்னா, இதை எங்கேருந்து பார்க்கணும்னா 2 விதமாக பார்க்கணும். ஒன்லி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் அந்த கவர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அன்னெசரி மூவாக தான் தெரியும். ஏன்னா வந்து ஒரு கார் மினிமம் நீங்கள் 20 to 25 லட்சத்துக்கு இல்லாமல் ஒரு எம்எல்ஏக்கு அவங்க கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரை நீங்கள் கொடுக்க முடியாது. 25 லட்சம் × 234 நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அது எத்தனை கோடி வருதுன்னு நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து அரசாங்கத்திற்கு ஒரு சுமையாக தான் போய் முடியும். அந்த அதர் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜோதிமணி போன்று கார் இல்லாதவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக மாறும். ஏனென்றால் இதில் நீங்கள் வந்து ஹோலிஸ்டிக்காக எடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி இருக்கிறாங்கல்ல, அதாவது வந்து ட்ரெஷரி பெஞ்சஸில் ஆளுங்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து சாதாரணமாக அந்த எம்எல்ஏ பஸ்ஸில் வராங்க, ஆட்டோவில் வராங்க. இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எழுந்து பேசும் பொழுது, நான் ஆட்டோவில் வரேன், எனக்கு ஐடென்டிட்டி கார்டு கேட்குறாங்க, நான் எம்எல்ஏன்னு சொன்னால் காவலர்களே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட நிறைய சாமானிய குடும்பங்கள்லேருந்து வந்தவர்கள் இருக்கிறாங்க. அதனால் இந்த கார் கொடுக்கறதுங்கிறது வந்து பெர்சே நாட் அ பேட் மூவ். பட் என்ன பண்ணணும்னா, அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு கார் வேணும் அப்படின்னா வாங்கி கொடுக்குறோம். இப்போது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆளுங்கட்சி வரிசையிலே எடுத்துக்கோங்களேன், முதலமைச்சருக்கு அந்த வாகனம் தேவையில்லை. அமைச்சர்கள் 33 பேருக்கும் வாகனம் இருக்கிறது, 34 பேர் எடுத்துருங்க. ஆளுங்கட்சி ரோ தாண்டி எதிர்கட்சி ரோவுக்கு வாங்க, உதயநிதி அவர்களுக்கு அரசாங்க கார் தேவையா அஸ் எல்ஓபியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவர் வேணான்னு சொல்லுவார். அதே மாதிரி KN நேரு, இந்த மாதிரி யார் யாருக்கு வேண்டாம் இதை வந்து நீங்கள் வந்து அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப பண்ணணும். ஒரு ஃபார்ம் கொடுத்து உங்களுக்கு விருப்பம் இருக்கா, உங்களுக்கு கார் வேணுமா அப்படின்னு கேட்டு தேவையின் அடிப்படையில் இது கொடுத்தாங்கன்னா அரசாங்கத்துக்கு செலவும் குறையும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் போய் முடியும். தேவைன்றப்ப அமைச்சரை தாண்டி இப்போ நீங்கள் குறிப்பிட்டே எதிர்கட்சி தலைவர் உதயநிதி,
எல்லாரும் விரும்பத்துல செய்வாங்க. என்கிட்ட ஒரு இல்ல, கார் அப்படி இருந்தாலுமே இல்ல, இன்னொரு கார் இல்ல, வேணும், இல்ல, இல்ல, நிச்சயமா பர்சனல் யூஸ்க்கு நம்ம வச்சுக்கலாம். இல்ல ஒரு இல்ல எல்ஓபி போன்றவர்கள்லாம் இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவிர்த்துருங்க. மற்றபடி நம்ம இப்போ ஆளுங்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க அவங்க சொந்தமாக கார் இருந்தாலும் ஒரு 4 வண்டி 3 வண்டி அவங்க சொந்தமாக வச்சிருந்தாலுமே இப்போ கவர்மெண்ட் கொடுக்குற காரை தானே சார் அவங்க விரும்புவாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை வந்து ஒரு தேவையின் அடிப்படை ஒருத்தருக்கு வந்து நான் 3 கார் இன்னொன்று வச்சுக்கிறேன்னா அவரை நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. சொல்ல வர்றது என்னென்னா, யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ, முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் இது கொடுக்குறோன்னு சொன்னால் பிரச்சனை வருங்கிறனால நீங்கன்னா தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய செலவுகள் குறையும். அப்படி தான் அதை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கறதுங்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் தேவைப்படுபவர்களுக்கு அது கொடுக்க வேண்டும். ஏன்னா அன்னைக்கு அவர் ஜோதிமணி அவர்கள் பேசும் பொழுது என்னால் முடியல, நான் வந்து இப்போ எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு மட்டும் நினைக்கிறாங்க. அவங்க ஊருக்குள்ளே சுற்றுறது காருங்கிறது வேணும். அதெல்லாம் ரொம்ப அவசியமான விஷயம். ஏன்னா ஒரு எம்எல்ஏ அப்படின்னா வந்து நீங்கள் என்னன்னா ஒரு காரில் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ஒரு 4 பேர் உங்களோட இருக்கணும், அவங்களுடைய சாப்பாடு செலவு இது எல்லாமே இருக்கிறது, எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ என்னன்னா இந்த டிரைவிங் அலவன்ஸு ப்ளஸ் இந்த கார் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுபவர்களுக்கு கொடுக்கணும். எல்லாருக்கும் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அமைச்சர்களுக்கு ஏற்கனவே வாகனம் இருக்குது, அவங்களுக்கு படி இருக்குது. எதிர்க்கட்சி தலைவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வாகனம், அவர் பர்சனல் வெஹிக்கிள் தான் அவர் யூஸ் பண்ணுறாரு. முதலமைச்சரும் அதே போன்று பர்சனல் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணுறாரு. அவங்க 2 பேரும் வந்து அரசாங்க வாகனம். அவங்களுக்கு டிரைவரோட அலவன்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து தேவைப்படுபவர்களுக்கு மட்டும் அப்படின்னு கொடுக்கும்போது செலவினமும் குறையும், அதற்கான அந்த கிரிட்டிசிசத்தையும் அவங்க வந்து குறைச்சிக்கலாம். தேவைப்படும்ன்றது அந்த நிர்ணயத்தை வந்து அது ஒரு கடினமாக இருக்காது சார் முடிவு எடுக்கிறதுல. அவங்க கடினமாக இருக்குதுங்கிறதுக்காக தான் அவங்க எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணோன்னா முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், மூத்த உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக செட் பண்ணி என்ன பண்ணோம்னா எங்களுக்கு அந்த வாகனம் வேண்டான்னு எழுதி கொடுக்கலாம். வாலண்ட்ரியாக எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் இது பண்ணாங்க. ஒரு 25 லட்சம் ரூபாய் ஒரு வண்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 பேர் வேணான்னு சொல்கிறாங்க. அதுவே பெரிய சேவிங் தானே. இல்லை அதுவே விமர்சனம் வந்துக்கிட்டு இருக்குது. பல நிதி பற்றாக்குறை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து இந்த நிதியை போய் இப்போ போடணுமா, வாகனத்துக்காக கொடுக்கணுமா? இத்தனை காலங்களாக முதலமைச்சர் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? இது வரைக்கும் பண்ணலைங்கிறதுக்காக இதை பண்ணது அவங்களுக்கு தெரியாதது இவருக்கு தெரிஞ்சுதான்னு கேட்கறது நியாயமான அந்த விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. விமர்சனங்கள் வரதான் வருங்க. அதுதாங்க நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கறதுனால விமர்சனம் வரதான் வரும். தேவைப்படுபவர்களுக்கு இப்போது நான் சிம்பிளாக சொல்கிறேனே, திரு ஜோதிமணி அவர்கள் வந்து ரொம்ப சாதாரண குடும்பத்துல இருந்து வர்றவர். அவருக்கு கார் இல்லைன்னா வேற என்ன பண்ணுவாங்க? ஜோதிமணி இது அஃபிடேவிட்ல வந்து அவரே பல லட்சம் வச்சிருக்காரு, கார் இருக்கு அப்படின்னு விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இல்ல சுல்தான், நீங்க ஜோதிமணி அவர்களுக்கு கார் இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்ல. அவருக்கு ஒரு 20 லட்சம் அவர்கிட்ட சேவிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எப்படி நிர்ணயிப்பீங்க 20 லட்சம் வச்சிருக்கிறவர் கார் வாங்க தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? நம்ம நிர்ணயிக்க முடியாதுல்ல, நம்ம சொல்ல முடியாதுல்ல. அவருக்கு கார் எதுக்கு தேவைப்படுது? அரசாங்க பணிக்காக, அவர் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற பணிக்காக அவர் தேவைப்படும் போது அதை கொடுக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? இப்போது நான் ஒரு பத்திரிகையாளர், என்னை விட குறைவாக சம்பளம் வாங்குகிற பத்திரிகையாளர்கள் கார் வச்சுருக்கிறாங்க. ஆனால் என்னை வந்து நீங்கள் ஏன் கார் வச்சிக்கலன்னு யாரும் கேட்க முடியாதுல்ல. அது வந்து என்னுடைய விருப்பம் தானே. நான் கார் வச்சுக்கணுமா வச்சுக்க கூடாதாங்கிறது இல்லை. நீங்கள் இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க சிவப்பிரியன், உங்ககிட்ட கார் இருக்கணும்னு சொன்னால் நான் அதை ஏற்றுப்பேனா ஏற்றுக்க மாட்டேனா? சம்பளத்திற்கு மீறி உங்ககிட்ட இருக்கிற பணத்தை மீறி தேவை ஒருவருக்கு தேவைப்படுகிறது, எனக்கு தேவைப்படலை, அவ்வளோதான். தேவைப்படும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கறதுல தப்பில்லை. பட் இது வந்து ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் தான், நான் இல்லைன்னு சொல்லவே வரல. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில இதை கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்காம விடலாம். ஆனால் கோரிக்கைகள் எழுதல உண்மையிலே அதை செய்ய முடியாத சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டமன்றத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? ஆட்டோவில் வர்றவங்களாம் இருக்க தானே செய்கிறாங்க. பட் அவங்களுக்கு கார் கொடுக்கறதுல என்ன தப்பு? அப்போ என்ன பண்ணோன்னா அரசாங்கத்துக்கு செலவு வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு தாவேக்காவில் யார் யாரெல்லாம் குரோர்பதிஸ் இருக்கிறாங்களோ அவங்களாம் முதல்ல எழுதி கொடுக்கணும். திமுகவில் யாருக்கெல்லாம் தேவையில்லையோ அவங்களாம் எழுதி கொடுத்து ஒரு 50லேருந்து ஒரு 100 பேர் இதை எக்ஸாம்பிள் செட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி தான் ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி இருக்கணும். நான் வந்து சப்சிடிஸ்லேயே டார்கெட்டடாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஆள். யாருக்கு எது தேவையோ அதை மட்டும் கொடுங்க.
எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு 2500 ரூபாய் வேண்டாம். நீங்கள் வந்து அப்படியே கொடுக்கறதா இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் வைக்கணும். வேணான்றவங்களுக்கும் அதை ரெஃப்யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும். பஸ்ஸில் வந்து எல்லா பெண்களுக்கும் இலவச பயணம் சொல்கிறீங்க. நான் என்னை பெண்ணாக பாவித்து கொண்டால் எனக்கு அந்த இலவச பயணம் வேணாம். எனக்கு ஆப்ஷன் இருக்கணும், நான் டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி. அப்படி தான் ஒரு ஜனநாயகம் செயல்படணும். ஆனால் பெரும்பான்மையாக அதை விரும்ப மாட்டாங்களா சார்? நீங்கள் குறிப்பிடும் போது அனைத்து பெண்களும் எல்லாருமே இல்லை, இலவச எதையுமே யாருமே விரும்ப மாட்டாங்க சுல்தான். நீங்க வந்து முதல்ல கொண்டு வரும்போது கஷ்டமா தான் இருக்கும். நீங்க விருப்ப வாக்கு வங்கி அப்படி கிடையாது. நீங்க வந்து சொல்லுங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்க டிக்கெட் வாங்கிட்டு போலான்னு சொன்னீங்கன்னா ஒரு பஸ்ல 2 பேர் வாங்கட்டோங்க. ஒரு நாளைக்கு 10 லட்சம் ட்ரிப்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 பேர் வாங்கட்டோங்க. இல்லை, டிக்கெட் வாங்காதவங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீல் ஆகுங்க சார். அது பக்கத்துல இருக்க ஒருத்தர் டிக்கெட் வாங்குறப்ப நம்ம டிக்கெட் வாங்குற ஓசில கடந்த காலத்துல ஓசி பயணம் விமர்சிச்சு ஒரு அமைச்சர் ஓசி பயணம் விமர்சித்ததுனாலதான் அவங்க ஆட்சியில் விட்டு அகற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஒரு பக்கத்துல ஒரு கில்ட் ஃபீல் வரக்கூடிய கிடையாது. நீங்க வந்து ஸ்கீம்ஸை வந்து டார்கெட்டடா தான் பண்ணணும். அப்போ அவங்க யோசிக்க மாட்டாங்களா, இந்த அம்மா என்ன வந்து பேக் மாட்டிக்கிட்டு கம்ப்யூட்டரில் லேப்டாப் மாட்டிக்கிட்டு இந்த பொண்ணு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் இதில் இருந்து ஏறுது, இந்த பொண்ணுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் பூ விற்கிறேன், எனக்கும் ஃப்ரீ அந்த பொண்ணுக்கும் ஃப்ரீன்னு அந்த அம்மா யோசிக்க கூடாதா? இப்படியே யோசிக்க மாட்டேங்கிறீங்க யாரும். அந்த அந்த பூ விற்கிற அக்கா அப்படி யோசிக்க கூடாதுன்னு ஏதாவது தடை இருக்கா தமிழ்நாட்டில்? அப்போ நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்? லேப்டாப் யூஸ் பண்ணுற இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கும் ஒரு பூ விற்கிற ஒரு அக்காவுக்கும் நீங்கள் வந்து ஒரே சலுகை கொடுப்பீங்களா? கொடுக்கக்கூடாதுல்ல. அதுதான் இங்கே வித்தியாசம். அந்த விஷயங்களையும் நீங்கள் கொண்டு வர வேண்டும். சப்சிடிஸே டார்கெட்டடாக தான் இருக்கணும், யூனிவர்சலாக இருக்கக்கூடாது. சப்சிடி கொடுக்குறதே வாக்குக்காக தானே சார்? அதை தான் சொல்கிறேன். நீங்கள் வாக்குக்காக நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் கடன் வாங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் சப்சிடிஸ் எல்லாம் டார்கெட் பண்ணணும். டிஎம்கே கவர்மெண்ட் ரைட் ஆர் ராங், அந்த பெண்கள் உரிமை தொகையை வந்து அவங்க சப்சிடி டார்கெட்டட் பண்ணி தானே பண்ணாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அதில் வேற வழியே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாமும் எப்படின்னா, சிவா கிட்ட இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா அது வந்து என் வீட்டில் வேலை செய்கிறவங்க வீட்லேயும் இருக்கணுங்கிறது மட்டும்தான். என் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குற ஃப்ரிட்ஜை சிவப்பிரியனுக்கும் கொடுக்கணுங்கிறது எல்லாத்துக்கும் எல்லாம் கிடையாது. அதை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம மாற்றி கன்வெர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். அரசுனா அனைத்தும் எல்லாரையும் ஒன்றா தான் சார் பார்க்குறாங்க, அவங்க பிரித்து பார்க்கல. இல்லை, அப்படி பார்க்கக்கூடாது சுல்தான். அரசாங்கம் பிரித்து பார்க்கணும். இவங்க கிட்ட ஒரு ஃப்ரிட்ஜையோ இல்லை ஒரு விஷயத்தையோ வாங்கி கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னா இவங்களுக்கு எதுக்கு அரசாங்கம் மக்களுடைய வரி பணத்துல இருந்து கொடுக்கணும்? எப்பவுமே வந்து வரி கட்டுறவங்க கொஞ்சம் ஒரு சில கஷ்டங்களை அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஏன்னா நீங்க சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம எல்லாரும் பேசுறோம் மிடில் கிளாஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் ஒத்துக்கிறேன். நானும் ஒரு சேலரி கிளாஸ்ல இருந்து தான் வரேன். ஆனா நமக்கு வருஷத்துக்கு மேக்சிமம் சேலரி கிளாஸுக்கு வந்து வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஹைக்குன்னு ஒன்று இருக்குல்ல, பெர்ஃபார்மன்ஸ் லிங்க் அலவன்ஸ் என்னென்னமோ இருக்குல்ல இன்னைக்கு இருக்கிற பார்லன்ஸில், அதெல்லாம் பஸ்ஸில் வந்து ஒரு சாதாரணமாக ஏறக்கூடிய ஒரு பூ விற்கிற அக்காவோ இல்லை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரரோ இல்லை வந்து வேறு எங்கேயாவது ஒரு ஹவுஸ் கீப்பிங்கில் வேலை செய்கிற அவங்களுக்கு சம்பளம் எவ்வளோ இருக்க போகுது? அவங்களுக்கு என்ன வருஷம் கண்டிப்பாக உயர்ந்துக்கிட்டே இருக்கிறோமா? ஒரு வேலை 15,000 வாங்குறவங்களுக்கு 10% கூட 1,500 ரூபாய் தாங்க. இப்படி தான் நீங்கள் எக்கனாமியை பார்க்கணும். எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அரசாங்கங்களினுடைய அந்த எண்ணம் வந்து மாற வேண்டும். மக்களை வந்து வாக்கு வங்கியாக மட்டும் பார்க்கக்கூடாது, மக்களாக பார்க்கணும். அதே போல் வந்து முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் வந்து என் டேபிள் எல்லாரோட ஃபைலும் இருக்குது அப்படின்றாரு. அது என்ன பயமுறுத்துகிற தோணியில் அவர் பேசுகிறாரா, இல்லை அதுக்கு வந்து ஒரு கடும் எதிர்ப்பு கூட திமுக சைட்லேருந்து அதுக்கு அப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசலை? முதலமைச்சர் பேசுகிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் லாங்குவேஜ், பொலிட்டிக்கலாக சொல்கிறார். ரொம்ப பேசாதீங்க, என்னுடைய டேபிளில் வந்து நிறைய ஃபைல் இருக்குதுன்னு. அந்த ஃபைலில் என்ன இருக்குதுன்னு முதலமைச்சர் சொன்னால் தானே தெரியும். இல்லை, அதுவே ஒரு மிரட்டுற தோணியாதால் இருக்கு. இல்லை, அப்படி இல்லை. அசம்பிளிலாம் அப்படியெல்லாம் தான் பேசுவாங்க. ஜெயலலிதா அவர்கள் எந்திரிச்சு பேசும்பொழுது கச்சத்தீவுன்னு சொன்னாலே ஓடி போயிடுறீங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் எல்லாத்தையும் நாம் வந்து இப்படி தான் பேசணும், முதலமைச்சர் அப்படி தான் பேசணும்லாம் சொல்லவே கூடாது. அது எல்லா முதலமைச்சர்களும் பேசியிருக்கக்கூடிய விஷயந்தான். உங்கள் ஃபைலெல்லாம் என் டேபிளில் தான் இருக்குது அப்படின்னு.
முதலமைச்சர்களுக்கென்று ஒரு தனி லாங்குவேஜ் இருக்குது, அதை அவங்க இவால்வ் பண்ணிக்கிறாங்க. அப்படி சொன்னதுலலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரில. அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த ஃபைலில் என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும். அதை சொல்லாமல் ஃபைலில் இருக்குதுன்னு இதையே எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்க போகிறாங்க? இல்லை, அதே இப்போ தொடர்ந்து வந்து இப்போ முன்னாள் அமைச்சர்களும் சரி, இப்போது எம்எல்ஏல தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவரோட கைது பண்ணி இது பண்ணுறாங்க. ஒரு மிரட்டுற தோணி இப்போ எதிர்க்கட்சி மிரட்டி பார்க்குறாங்களா அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? இல்லை, இந்த விஷயத்தையும் நான் அந்த மாதிரி பார்க்கல. சட்டமன்றத்தில் இது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயந்தான். உங்கள் ஃபைலெல்லாம் என்கிட்ட இருக்குது, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஸோ அதே போல் வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து இப்போ திமுகவே அந்த இப்போ ஒரு இது கேள்வி கேட்டாங்களே, திமுக செய்யலை திசை திருப்பிக்கிட்டே இருக்காங்களா சார்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் திமுக மேலே பழி போடுறாங்களா சார் தாவேக? பதில் இருந்தால் சொல்ல மாட்டாங்களா? பதில் இல்லாததுனால தான் திமுக மேலே திருப்புறாங்க. தாவேக்கால அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. அதனால தான் சட்டமன்ற சபாநாயகருக்கு வந்து ஒரு ஹெட்மாஸ்டர் ரோல் தான் இன்றைக்கி அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. மாணவர்களை எப்படி ஒரு ஹெட்மாஸ்டர் கட்டுப்படுத்துவாரோ அதே போன்றுதான் சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் மரியாதைக்குரிய திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வந்து அவங்கள வந்து டிசிப்ளின் தான் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்குமே எப்படி பேசுறதுன்னு மேக்சிமம் பீப்புளுக்கு தெரியல. எல்லாத்துக்கும் திமுகன்னா ஆட்சிக்கு வந்து 100 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாத்துக்கும் திமுகவையே காரணம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது தாவேக அமைச்சர்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நான் பார்க்குறேன். அதை அவங்க அடுத்த கூட்டத்தொடர்லையாவது மாற்றிப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் பேசுகிறேன். அதை வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. நீங்கள் என்ன சொல்லணும், நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். 100 நாள் ஆயிடுச்சுல, நீங்கள் ஃபைலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? திமுக போதாதுன்றாங்க. 100 நாள் போதாதுங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். இன்னமும் நீங்கள் வந்து கரண்ட் வரலன்னா பீஸ் கேரியர் பிடுங்குறாங்கன்னா அதையே எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்க போகிறீங்க? கரண்ட் வரலங்கிறத தாண்டி இன்னைக்கு வந்து கரண்ட் பில் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னா அதுக்கு என்ன பதில்? அதுக்கும் திமுக தான் காரணமா? இல்லை, அதை தான் சொல்கிறாங்க. முன்னாடி எந்த இதுதான் சரி, இப்போ ஒரு பால் தட்டு பண்ணால் கூட முன்னாடி அந்த அமைச்சர் தப்பு பண்ணிட்டாரு. அதே மாதிரி மின்சாரத்துறைனா முன்னாடி சார் தப்பு பண்ணிட்டாங்க, ரைட்டு சார். தப்பை 100 நாளில் சரி பண்ணலாம் சார். இல்லை அந்த தப்பு ஏற்கனவே இருந்ததில்ல, தப்பை அந்த சரி பண்ணுறதுக்கு ஓகே சொல்லுங்கள். அவங்க தப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க, அதை நாங்கள் எப்படி சரி பண்ணுறோன்னு சொல்லணும்ல. இப்போ கரண்ட் பில்லு வர்றதுக்கு கூட காரணம் திமுகன்னே வச்சுப்போம். ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்க தானே காரணம். அதுக்கும் திமுக காரணம் வச்சுப்போம். இல்லை சொல்கிறேன், அவங்க சொல்கிறத சொல்கிறேன், எனக்கு என்ன இருக்குது? அவங்க அப்படி தானே சொல்கிறாங்க, எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணோன்னா அவங்க வந்து கரண்ட் பில்லுக்கும் காரணம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். 100 நாளில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இதுக்கெல்லாம் காரணம் திமுக. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு காரணம் திமுக கிடையாது. இவங்க கிட்ட இருக்கிற அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸை முதல்ல நம்ம கால் அவுட் பண்ணணும். டிஎம்கே கிட்ட ஒரு கவர்மெண்ட்னா பாசிட்டிவ்ஸும் இருக்கும் ப்ளஸ் நெகட்டிவ்ஸும் இருக்குங்க. அவங்க பாசிட்டிவ்ஸ்னால அவங்க போட்ட கிரவுண்ட் ஒர்க்கில் தானே இவ்வளோ பெரிய இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ் பண்ணி 1 லட்சம் கோடிக்கு மேலே நீங்கள் வந்து முதலீடுகளை ஈர்த்துருக்கிறீங்க. அதுக்கு மட்டும் திமுகவை வந்து நீங்கள் வந்து கிரெடிட் கொடுக்க மாட்டீங்க, பிளேம் மட்டும் பண்ணுவீங்க. எது தாவேகா செஞ்சுருக்காங்க, அதுவும் 100 நாளில் செஞ்ச சாதனைன்றாங்க. இல்லை, அது 100 நாளில் செஞ்ச சாதனைன்னு தாவேக்கா சொன்னாலும் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து ஒரு நீண்ட நெடிய அறிக்கை கொடுத்தாரு. அதற்கு தாவேக்கா கிட்டேருந்து பதிலே வரல. ஏன்னால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து 3 மாதத்தில் வந்த உடனே உங்களால் ஈர்க்க முடியாது. அதற்கான கிரவுண்ட் ஒர்க் வந்து 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு மேலே. ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டேக் ஈவன் இயர்ஸ் டுகெதர். எனக்கு தெரியும், டாடா மோட்டார்ஸோடைய தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3 வருஷம் நெகோசியேஷனுடைய ஃபைனல் இது. அந்த மாதிரி நிறைய நெகோசியேஷன்ஸ் இருக்குது. ஒரு சில இப்போது திரு அண்ணாமலை அவர்கள் பேசினார்ல, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து குஜராத்துக்கே போகுதுன்னு. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 2 ப்ராஜெக்ட்ஸ் குஜராத்துக்கு போயிருக்கு. மைக்ரான்னு ஒரு ப்ராஜெக்ட்டு, இன்னொன்று முருகப்பா குரூப்பினுடைய செமிகண்டக்டர். இது 2மே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ். அதுவும் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த பக்கம் பேசினீங்கன்னா இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அப்போனா கடந்த திமுக ஆட்சி ஒழுங்காக பண்ணலை, அதனால அவங்க போயிட்டாங்க அப்படின்றாங்க. இல்லை சிசி இந்த செமிகண்டக்டர் பெரிய நிறுவனங்கள் எதுவுமே தமிழ்நாட்டை விட்டு இன்வெஸ்ட்மெண்ட் சென்டிமெண்ட்டுக்காகலாம் போகலங்க. அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அமைச்சர் சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து இந்த கம்பெனி இங்கே இருந்தாங்க, இவங்க எதுக்கு போனாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லை. மைக்ரானோ முருகப்பாவினுடைய செமிகண்டக்டர் வந்து பிஎல்ஐ பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்ட் இன்சென்டிவ்னு ஒரு இது ஒன்று இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லும், அந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு இன்சென்டிவ் வேணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு தான் நீங்கள் வரணும்னு. இதை யாரையாவது மறுக்க சொல்லுங்கள்.
இது திமுக கவர்மெண்ட்ல. இன்னைக்கு தாவேகா கவர்மெண்ட்டும் கொஞ்ச நாள் கழிச்சு இதை புரிஞ்சுப்பாங்க. செமிகண்டக்டர் கம்பெனி யாராவது போய் இவங்க பேசுவாங்க, கடைசியில் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா மத்திய அரசுலேருந்து போயிட்டு இதுதான் உங்கள் சைட்டுன்னு குஜராத்துக்கு கூப்பிட்டு போய் காமிப்பாங்க, இல்லை அசாமில் கூப்பிட்டு போய் காமிப்பாங்க, இல்லை மகாராஷ்டிராவில் கூப்பிட்டு போய் காமிப்பாங்க. என்னன்னா பாஜக ஆளுகின்ற மாநிலத்துக்கு மட்டும்தான் கூட்டிகிட்டு போவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஆந்திராவோட இன்வெஸ்ட்மெண்ட் கோயம்புத்தூர் நடத்துகிறாங்க. அவங்களோட இதெல்லாம் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் சுல்தான். இதுக்கு வந்து நீங்க தாவேக்காவை மட்டுமே பிளேம் பண்ண முடியாது. தமிழ்நாட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவை நீங்க போய் மற்ற மாநிலங்களில் நடத்துறதை யாராவது உங்களுக்கு வந்து தடை பண்ணாங்களா? 2024 கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசு வந்து இங்கே வந்து அந்த அரசினுடைய அதிகாரிகள் வந்து திருப்பூரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவை நடத்தி நீங்கள் கர்நாடகாவுக்கு வாங்க, நாங்கள் அங்கே ஒரு கிளஸ்டர் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இது எல்லா மாநிலங்களும் செய்து கொண்டிருக்கின்ற வேலை தான். இன்னொன்று அப்படி பார்த்தீங்கன்னா பெங்களூரை தலைமையிடமாக கொண்ட ஓலா, ஏத்தர், வயலட்டி இது போன்ற பல நிறுவனங்கள் இன்னைக்கு ஹோசூர்லேயும் கிருஷ்ணகிரியும் தான் ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் அவங்க மாநிலத்தை விட்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தமா? ஒரு ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு, ஒரு இவி வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஈகோ சிஸ்டம் எங்கே இருக்கோ அங்கே தான் போவாங்க. சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சார்ந்தவர், சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும்னு தாவேக்காவை சார்ந்த ஒரு நபர் வந்து ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் என்கிட்ட சொன்னார். சுந்தர் பிச்சை வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்பதற்காகவே கூகுள் டேட்டா சென்டர் தமிழ்நாட்டுக்கு வரணும்னா வராது. இன்னொன்று, விசாகப்பட்டினத்துக்கு வந்த கூகுள் டேட்டா சென்டர் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லைன்னு. அதுக்கு எவ்வளோ தெரியுமா இன்வெஸ்ட்மெண்ட் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க ஆந்திரா கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும்? 35,000 கோடி. 35,000 கோடி இன்சென்டிவ் கொடுத்து அவங்களை கூட்டிகிட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டுக்கு வேண்டவே வேண்டாம். தமிழ்நாடு அப்படிப்பட்ட இன்சென்டிவ் கொடுக்க முடியாது. ஏன்னா சவுத் இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு தான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இடம். லேண்ட் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு வந்து சேலரியிலேருந்து எல்லாமே அதிகம். இருந்தும் முதலீட்டாளர்கள் இங்கே ஏன் வராங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மனித வளம், இங்கே இருக்கக்கூடிய அந்த தொழில் செய்வதற்கான அந்த சூழல், இதெல்லாம் தான் ப்ளஸ்ஸு. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஆந்திராவுக்கு போயிட்டாங்கன்னா யாராவது எதாவது சொல்லுங்கள். இது திமுக பெருசாக இதை வந்து ஆந்திராவுக்கு போயிட்டாங்கங்கிற விஷயத்தை எடுக்கல. ஆனால் தாவேக்கா வந்து அந்த கூகுளையே பிடிச்சிட்டு ரொம்ப நாளாக வந்து அதையே பிடிச்சிக்கிட்டு இது போயிடுச்சு அப்படின்னா அது போல, அது வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு அது தேவையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு டேட்டா சென்டர் கிட்டத்தட்ட ஒரு 40% இன்சென்டிவ் கொடுத்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வரணுன்ற அவசியம் தமிழ்நாடுக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் கடன் அதிகமாக இருக்குது. இது உள்ளே வந்து அதுக்கு மேலே கடனாக தான் வரும். இல்லை கடன் இல்லைங்க. இல்லை சார், இன்சென்டிவ் கொடுக்குறப்ப நம்ம இன்சென்டிவே கொடுக்க வேண்டியது இல்லைங்கிறேன். நம்ம இப்போ மேக்ஸிமம் என்ன தெரியுமா இன்சென்டிவ் கொடுப்போம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு? இந்த ஸ்டாம்ப் டியூட்டி இருக்குல்ல, அதை எக்ஸம் பண்ணுவாங்க. எலக்ட்ரிசிட்டி டாரிஃப்லலாம் தமிழ்நாடு வந்து கொடுக்கவே முடியாது. ஆந்திராலலாம் நீங்கள் போய் பாருங்கள், ஒரு யூனிட்டுக்கு ₹1 கொடுக்குறாங்க. அதெல்லாம் தமிழ்நாடு கொடுக்கவே முடியாது, கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் ஓசூர்லலாம் ஒரு சிப்காட் போட்டிங்கன்னா அந்த சிப்காட்டில் அலாட்மெண்ட் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் சிப்காட்டோட லே அவுட்டு தயாராகிறதுக்கு முன்னால் அலாட்மெண்ட்டுக்கு வந்து சண்டை போடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தொழில் வளம் மிக்க மாநிலம். அதெல்லாம் மறந்துட்டு சும்மா அரசியலுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ப வேண்டாம். இங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வெளியிலையும் போகல, எங்கேயுமே போகல. சரி, இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் இப்போ ஆந்திராவுக்கு சிலது தொழில்நுட்பம் போயிட்டாங்க, அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு விமர்சனமே வச்சாங்க. விமர்சனம்லாம் இருக்குங்க. ஆந்திராவுக்கு போனது வந்து ஒரு தோல் அல்லாத ஒரு காலனி தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றும் போனாங்க. 1500 கோடி ரூபாய். அவங்க ஏன் போனாங்கன்னா குப்பம் அப்படிங்கிற சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தொகுதியில் அவங்களுக்கு லேண்டு இலவசமாக கொடுத்தாங்க. அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி 1 யூனிட் கொடுத்தாங்க. அது தமிழ்நாடு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரி போகிறதா இருந்தால் கையெழுத்து கும்பிட்டு அவங்கள அனுப்பலாம். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு இது இருக்குங்க. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு 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 ஸ்டேட்டஸ் இருக்குது. அந்த ஸ்டேட்டஸுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இல்லைன்னா அந்த இண்டஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக வேறு மாநிலத்துக்கு எங்கே இன்சென்டிவ் கொடுக்குறாங்களோ அங்கே போதானே போவாங்க. இப்போது எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்கூலுங்க 1.25 லட்சம் ரூபாய் வருஷம் கொடுத்து நான் என் பையனையோ இல்லை யாரையோ படிக்க வைக்கணும்னா நான் 1.25 லட்சம் கொடுக்குற ஸ்கூலுக்கு போவேன். அங்கே என்னால் முடியலன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் 1 லட்சம் ரூபாய் என்னால் கட்ட முடியும்னா அந்த ஸ்கூலுக்கு தானே நான் போவேன். அதுக்காக அங்கே என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தமா? நானே தானே வேணான்னு போகிறேன். ஏன்னா இங்கே பெட்டராக இருக்குது, என்னால் ஓரளவுக்கு சேவ் பண்ண முடியும், என்ன இதை ஹேண்டில் பண்ண முடியும்னு. அதுதான் தொழில், அதுதான் பிஸ்னஸ், அப்படி தான் இருக்கும். அதே போல் வந்து அமைச்சர் வந்து முதலமைச்சர்களை வந்து புகழ்ந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு பிரதமர் அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க.
அதே போல் மாணிக் தகூர் ஒரு காங்கிரஸோட தலைவர் கூட அது ஒரு விளையாட்டுத்தனமாக பேசியிருப்பான், என்னைய கூட கட்சிக்காரங்க வந்து பிரதமர்ன்றாங்க அப்படின்னு. இப்போ முதலமைச்சர் ஆகிட்டோம், அடுத்து பிரதமர் என்ற இலக்கில் போகிறாங்களா சார்? ஏன்னா நார்த் இந்தியா ஃபுல்லாகவே இந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் இல்லை எல்லாம் இல்லை 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 அந்த மாதிரி ஒரு டார்கெட்டடாக திரு விஜய் அவர்களுக்கு வந்து அந்த ஆசை இருப்பதாக எனக்கு தெரியல. அவர் இப்போ தான் முதலமைச்சரே ஆயிருக்காரு, அவருக்கு தெரியும். பட் அது வந்து இதுக்கு எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடிய விஷயம் தாங்க. 2024 தேர்தலுக்கு முன்னால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் ஆவார்னு திமுகவில் சொன்னாங்களா இல்லையா? அதை மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? என் உயரம் எனக்கு தெரியும், தயவு செஞ்சு என்ன அந்த மாதிரிலாம் கொண்டு போகாதீங்க. ஸ்டாலின் அவர்களையும் நம்ம விஜய் அவர்களையும் கம்பேர் பண்ண முடியுமா சார்? ஏன்னா இது ஒரு இது போட்டு இப்போ இங்கேருந்து இப்போ நார்த் இந்தியா அளவுக்கு வந்து இன்ஃப்ளூன்ஸாக இருக்காங்க, இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுறாங்க சுல்தான். பட் அதுக்காக இவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது. கூட இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம், அவங்க தொண்டர்களுக்கு இருக்கலாம், பட் அவருக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இதை டாவேக்கா டார்கெட்டடாக 2029க்கு இவரை ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்கங்கிறத நான் ஏற்றுக்கல. 29ல் விஜய் அவர்கள் வந்து ராகுல் காந்தியை தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக என்டார்ஸ் பண்ணுவார். எழுதி வாங்கிக்கோங்க எங்கிட்ட. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார் 2030 யார் பிரைம் மினிஸ்டர் வருவான்னு சொல்லி. தேங்க்யூ சார். நன்றி சுல்தான்.